நம்பல காணுமே. நீ 3ஆம் கிளாஸ்ல பார்க்கல, 1ஆம் கிளாஸ்ல பாரு. 1ஆம் கிளாஸ் பாத்துல பாரு. சிரஞ்சீவியா இருக்கும். அம்மா பரீட்சையில பாஸ் ஆகணும். நான் வேண்டிக்காத நானே கிடையாது. சாதாரண பாஸ் இல்லம்மா, முதல் கிளாஸ் பாஸ். என்னடா நீ பாஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரேடியா குடிக்கிறீங்க? என்னப்பா இது, நான் பாஸ் பண்ணா என்ன, அண்ணன் பாஸ் பண்ணா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். மூடுறா வாய. 5ஆவது கிளாஸோட படிப்புக்கு முழுக்க போட்டுட்டு காத்தா குருவி சுட ஆரம்பிச்சு இப்ப புலியில் வந்து நிக்கிறேன். உனக்கு படிப்புக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நானும் பாஸ் பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஆனை குதிரை வீடு வாசல் தோட்டம் பிறகு நில பொருள் யாரு கவனிக்கிறது? இப்ப நம்ம குடும்பத்துல அண்ணனை தவிர யாராவது என்ன பாஸ் பண்ணிருக்காங்களா? நம்மளே எடுத்துக்கங்களா. போதுண்டா, எனக்கு வந்து மகனா பிறந்தி. தம்பி ஒண்ணும் சொல்லாதீங்க சித்தப்பா, அவன் பேச விடப்பா. நீ எம்ஏ பாஸ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எங்க அண்ணன் இல்லையோ நினைச்சா ரொம்ப வருத்தம். ஆமாம், எனக்கு கூட அப்படிக்கும். பிறந்த அறையிலேயே தாயை பிரிஞ்சனே 3 வயசு பையனா இருக்கும்போது உங்க அப்பா என் கையில எல்லாம் ஒப்படைச்சு, மகன் நீனும் இவனும் உன் மகன் தான் சொல்லி கண்ணை மூடிட்டாங்க. அண்ணன் இருந்து இந்த நிமிஷம் வரையும் உன்னை என் மூத்த மகனாத்தான் நினைச்சிருக்கேன். அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல உங்க 2 பேரும் தான் அப்பா அம்மா தான் கருதியிருக்கேன். நீங்க சொல்லித்தான் அந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பெற்ற தாய் தந்தைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எப்படியும் உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அண்ணனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி. அப்ப கணக்குப்படி எல்லாம் ஒழுங்கா தான் நடந்திருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் இன்னும் எந்த பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஒன்னாக வளர்ந்த ராகுவுக்கும் கோபாலுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் செய்திருங்க. அப்பா கணேசா, நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ விடா ராணி, எங்க அப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில வரல் சுத்தி பிள்ளையா சுத்தி வரேன்னு உனக்கு வரல் சுத்தி வரேன். ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருக்கு. அப்படி பண்ணாங்க. கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடும். கேமரா தெளிச்சு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடும். கேமரான்னு என்ன சொல்லுவ சொல்றியடா? அது தாண்டா இன்கம் பாஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சுத்தி அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்டுக்கு பேர் எடுத்து கமிஷனே கட்டின வேறா இது. கமிஷன் கிளாஸ்லயே வச்சிருக்கலாம். ஐயே, கேமராவோட பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்கணும். அவதான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுத்தாய் பிள்ளையார இந்த புரிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார்கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், நீங்க நல்ல பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். என்ன பூதம்? அது சரி, அதர்ம பிரச்சனை ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சுக்கணும். அந்த பிள்ளைமை எது கட்டு அதை குறிச்சு பூஜை வச்சிருக்கேன். நேற்றே நான் குளிச்சுட்டேன். தீண்டாமையை பத்தி பேசுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமரம் தாத்தா நேரம் உங்க கட்டிக்கிட்ட பாவத்தை போட்ட ஒரு 5 நிமிஷமாவது பெருமாள் பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற உன்னை கட்டிக்கிட்டா பாவம் போல 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷக்காரத்திலே நடத்துச்சுன்னு எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ண நான் பார்க்கக்கூடாது போல இருக்கு. ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். தொடக்கட்ட நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாதிரி என்ன ஆகாது.
அதெல்லாம் அபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சுக்கு போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. செய்வேன். நான் செய்வேன். உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா புத்தகத்தை படிச்சு விடுங்க. நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை கொடுத்தாங்க. அம்மா, உங்க மனசண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏம்மா, அப்பா பெருமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது இன்னொருத்தருக்கு கட்டலான புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாமியை என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன். ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயா பொழப்பு. ஒரு வேலை பார்ப்பா. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடுங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததுன்னு சொல்லாதுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேர் வைகுண்டான் போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணி சொன்னது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோடு போட்டு சொன்னாங்க. ஆமாங்க. இங்க கார் பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குறப்பா. ஆயிரம் பொய் சொல்லு கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணு. வணக்கம். உங்க குடும்பம் கேவலமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் என் மேல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு என் அப்பா விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தில இருந்து பொன்கடலை வரைக்கும் பூஜை பண்ணி அதனுடைய பலன்டா உங்க பையன் பாஸ் பண்ணி வெட்டிதான். ரொம்ப அவங்களே கூட்டிட்டு கரெக்டா 200 ரூபாய் சாவி எடுத்துட்டு போங்க. 200 ரூபாய். தம்பி, இன்னும் முரட்டுத்தனம் போகல. உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன உனக்கு ஒரு புண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்ணுவேன். எங்களுக்குள்ள பரஸ்பரம் காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. ஏன் காப்பி போட்டுல என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு நான் சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சல. இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம் கிருஷ்ணாப்பை ராமோதர் ரங்கத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. படிப்பு பிய, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம் 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். பாசம் கிடையாது. தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான் மிதில சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவதேவரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணிடலாம். அதான் பொருத்தமா இருக்கும். நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது, பூரா அமிர்தமாகும். 2 பொண்ணும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. இல்லைங்க, நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுங்க. இருந்தாலும் நானும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாளைக்கு ஐயா சொன்ன முடியலாம். ஏப்பா, நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்த்த வெட்டப்படுது. ஏங்க, எனக்கு இன்னொரு யோசனை போறதுக்கு இல்ல. என்ன? 2 பொண்ணுங்க நீங்க கூட்டியாந்துற மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன எனக்கு பிறக்கிற யோசனையை பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல.
நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களும் அவ்வளவுதான். பொம்பளைங்க அவங்களுக்கு வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 வருஷம் எதுவும் இறங்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யுது? ஏண்டா இப்படி திட்டி தயந்தா? அவங்க அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணு அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா தரதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம். நாளைக்கு பரப்புறதுக்கு தயாரா இருந்தோம். பொண்ணு வீட்டுக்காருக்கு தங்கி அடிக்கிறேன். பொறுத்து வர்றவங்க 100 ரூபாய் செலவழிச்சு விநாயகா உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போகலடா. ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபாய் அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தங்கி அடிக்க போறேன்னு சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? என்னடா வயிறெல்லாம் புழுவுது. 2-3 தடவை எனக்கு 16 அடி வேண்டிய சுத்தப்ப கூட இவ்வளவு பயப்பட. நானு ராபோதர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னாங்க. என்ன கைக்கெல்லாம் உதவுது. அந்த பொண்ணு படிச்சதான். ஆனா நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி ஓஹோ தம்பிய போலத்தான் அண்ணன் இருப்பான் நினைச்சு ஓ படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமேன்னு அவங்க ஏன் உன்னை கேள்வி கேட்க இடம் கொடுக்குறேன். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு மடக்கிறது. நான் நம்ம அடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும். அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, பதிலுக்கு அவ படாம 4 இங்கிலீஷை தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காக எப்படி பயப்படுறேன்? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரண பாரு. அப்படியே அவன் இங்கிலீஷ்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க பதிலுக்கு Oh God! Oh, I see. அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷ். இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச இங்கிலீஷ் எங்க வந்து தொலைது நமக்கு இல்லடா. தேங்க்ஸ் இல்லடா. தேங்க்ஸ். ஓ காட். ஓ காட். ஓ காட். இது கரெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ஐ சி. ஐசா ஐ சி. ஐ சி. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் என்ன பயந்துட்டே இருக்கு. பாரு இது இன்னும் சார் கேள்வியில மனது கூட்டி கொடுக்குறேன். அந்த பொண்ணு அந்த கேள்வியில கேட்டு அப்படி நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுங்க தூக்கி அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா? 4 எழுது. தமிழ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாட்டேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். ஹலோ டாடி. டாடி உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏண்டா? எப்ப பார்த்தாலும் என்ன பாய் பாய்னு கூப்பிடுறீங்களா? அது சொல்றியா? இந்த பாரு, உன்னை வேறு வேற யாரும் இருக்காங்க எனக்கு. அது போட்டேன் டாடி. எனக்கு குடும்பம் நடக்கிறது எப்படி, லட்சியம் என்னது, சமையல் கலை அப்படின்னு ஃபேமிலி புக்ஸ் அனுப்பிச்சிங்களே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் பேஸ்ட். இந்த பாரு, உன்னை பொண்ணு பார்க்கறவங்க பாரு, நாளைக்கு கேட்பாங்க, தோசை சுட தெரியுமா, இட்லி சுட தெரியுமா, இல்ல பொங்கல் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ற நீ? அவங்க அப்படி கேட்டாங்கன்னாக்கா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்ப? மாப்பிளைக்கு மாவு அரைக்க தெரியுமா, புடவையை மடிச்சு வைக்க தெரியுமா? நல்லா இருக்குமா? நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு, உங்க பொண்ணு இன்னும் பையனாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாமா, புடவைய கட்டிக்க. மாப்பிள்ளையோட உள்ள விட்ட தம்பி. அப்படியா? வாமா மிஸ்டர் கோபால், என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிஏ. அம்மா, நம்ம ஜெமிதாவோட பிள்ளை மிஸ்டர் கோபால், நம்ம வரப்போற மாப்பிள்ளையோட வந்து விட்ட தம்பி. வணக்கம்.
நீங்களே பாத்துட்டீங்க. நான் வர்றேன். என்ன அதுக்குள்ள இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி இங்க வந்து தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். நான் டவுன் பார்த்து சாப்பிடுறதுல ஆமா வேணா உங்களுக்கு இனிப்பு அதிகமா போடணுமா குறைச்சலா போடணுமா? என்ன அப்படி கூட்டி விடுறீங்க? அம்மா சக்கரை அதிகம் போட்டு மாட்டாரு போடுறதுக்கு கொஞ்சம் லைட்டா போடு. என்ன மிஸ்டர் கோபால் சைலண்டா இருக்குல்ல? ஏதாவது பேசுங்க. எனக்கு என்னங்க இத பாருங்க மிஸ்டர் கோபால், இந்த பொண்ணு பார்த்து போறவங்க எல்லாம் ஆட சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. இந்த ஓன் ஹாபிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் கோபால், மீனா ரொம்ப சோஷியல் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அவன் படிக்காத இங்கிலீஷ் புத்தகம் நாட்டிலே கிடையாது. நான் ஒன்னும் தெரிஞ்சுக்க சொல்லல. நீ ஒண்ணு ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. வேண்டாங்க, பரவாயில்ல. பாருங்க, பரீட்சைகளை சந்திச்சா அதுல பரிமாறிக்க வேண்டியதானே? ஆமாங்க, படிச்சவங்க சந்திச்சா பரிமாறிக்க வேண்டியது. ஆமா, சரி கேளுங்க. மீரா சாப்பிட்டு இல்லைங்க, நானே. ஆமா, நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறதுண்டா? ஓ, யாராலும் படிச்சிருக்கேன். அப்பொழுது மேல்நாட்டு இலக்கியங்கள் தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐசி ஐசி. உங்களுக்கு விருப்பமான நாவலாசிரியர்? விக்டர் ஹியூகோ, சமபத்மா, உங்களுக்கு பிடித்தமான மேல்நாட்டு கவிகள்? மில்டன், ஷெல்லி, யாருடைய ஆசிய குழுக்கள் உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்? மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள்ல யாருடைய வர்ணனைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? ஷேக்ஸ்பியர். அவரே எழுதின நாடகங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹேம்லெட். இவங்க இந்த முட்டையில செய்யறாங்களா? வெரி குட், நல்லா விட்டுறீங்களா? கேளுங்க கேளுங்க. லைக் கொஸ்டின் போடுங்க. போனுங்க பரவாயில்ல, கேளுங்க. இல்லைங்க, தீர்ந்து போச்சுங்க. போடுங்க. போதும், உங்க அறிவை நான் எடை போட்டுட்டேன். எப்படி? வேற எப்படி? நீங்க மீனாவை கேட்ட கேள்வியில இருந்து உங்க படிப்பின் திறமை தெரிஞ்சு போச்சு. பாருங்க தம்பி, சொல்ற பதிலை விட கேட்கிற கேள்விதான் முக்கியம். நீங்க மீனாவே இருந்துட்டீங்களா? நீங்க என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா, உங்களை பத்தி புரிஞ்சுக்க விஷயம் நிறைய இருக்கு. மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்க பேசிட்டே இருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. ஏதுங்க தம்பி, ஏதுங்க சாப்பிடுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சண்டைக்கு வந்துடும். காசு ஆறி போகுது. சொல்லுங்க, பரவாயில்ல இருக்கட்டும். பேர் என்ன சொல்லுங்க? வெரி குட், அழகான பேர். உங்க தங்க படிச்சிருக்க? சொல்லுமா. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ராமாயணமும் பாரதமும் படிச்சிருக்கேன். ரெண்டுல எது அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்? ராமாயணம். ஏன்? பெண்களுக்கு வேண்டிய புத்திமதிகள் ராமாயணத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ராமாயணத்துல யாரை பிடிக்கும்? ராமனைத்தான் பிடிக்கும். ராமனையா? தன்னுடைய தர்ம பத்னியான சீதாவையே அக்னி பரீட்சை செய்து அவளை சந்தேகப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்புறது அதுதான் எழுது? இல்லை, நியாயம்தான். சீதா வனவாசத்துக்கு போய் வால்மீகி முனிவரை சந்திக்கலைன்னா ராமன் நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டுமா,
பூமாதேவி மகங்கிறத விட ராமரின் பத்தினிங்கிறதா சீதாவுக்கு பெருமை தந்து அவள் பெண்களின் தெய்வமாக்கி. அருமையான விளக்கம். உங்க தங்க ராமாயணத்தின் பக்கங்களை விட்டு புறத்திட்டு போகணும். ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் மனசுல பதிவு வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ராமாயணத்தில் யாரை பிடிக்கும்? ராமர் பிடிச்ச மனசுக்கு வேற யாரை பிடிக்கும்? அனுவாரம் மறந்துட்ட அனுவார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனம் ஏது? சேது பந்தனம் இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட்டேது. உங்க ராமர் இல்லாலையும் சொன்னாலையும் சாதிக்க முடியாதோ என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறார். லங்காதகனை ஒண்ணு போதும் அவர் செஞ்சதானே இல்ல. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்க தந்தைக்கு எப்படி சரிதானே? அப்ப மாப்பிள்ள எதிரில்லையா? வர்றவங்க மாப்பிள்ள இவர் தம்பிக்கு பொண்ணு பார்த்து இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒத்துக்க பாத்தீங்களா? உங்க பெண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க. லட்சுமணன்னு சொல்லுங்கன்னு பார்த்தவங்க பெருந்தன்மை அவங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு நீங்க ராவணன் டைப்புல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் வீடு வெளியிட்ட தலைவி சீதைதான். ஆனா அந்த செய்திக்கு இந்த செய்திக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த செய்தியை கல்யாணம் பண்ணி வெளில எடுத்தாங்க. இந்த ஊரிய கல்யாணம் பண்ணி பள்ளியில் எடுக்கணும், பில்லில் எடுக்கணும். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு என்று நான் சொல்ல வேண்டுமா? ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகோ, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால தீரும் ஒளிராக நின்னும் வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா சுமந்து விழும் கொடியிடையா சுமந்து விழும் கொடியிடையா நின்னோடு விளையாடும் பெண்ணென்ற பெண்ணல்ல பொன்னென்று கண்டேன் பின்னங்கு என்னென்று நான் சொல்லலாகோ, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போல என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்த, என் விழியில் நீ இருந்த உன் வடிவில் நான்
ஏனென்று நான் சொன்னது வேண்டுமா? பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே. இன்னொரு கூட்டு சொல்ல மறுத்துட்டு என்னையாது அந்த கிராமப்புறம் சீதாவுக்கு அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சுட்டாங்க. அப்படியா? அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணிட்டு மாற்றுறேன். இல்லைன்னா ஒரு கூட தம்பத்தை வச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பைய அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது ராஜுவனுடைய படிப்பு என்ன அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள பொண்ணு வேணும். அது கிடைக்கு. கருத்தான லேசான இடமா ராவ் பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏறோ எங்க அப்பா விநாயகன் வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை கூட ஒரு முடிச்சுட்டான். ஆசை உடம்பு கொடையிட்டு கொஞ்சம் அசையா துணை ஒண்ணு போயிட்டு வரீங்க. உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்போதி, புரிதான். என்ன ராஜு புரிதாரா? படிக்காதவரா? அப்பா மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை அனுபவிக்கப் போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படி உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறை உள்ள யாரோ ஒருவர். அந்த பய கைலாசம் தலைவரை நம்பிக்கையே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாசில நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா இருக்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படித்து தன்னுடைய தம்பி அனுப்பியிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபால, அவன் எனக்கு பிடிச்சிருக்கா. என்னப்பா அப்படி கேட்கறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சாப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உங்க அபிப்பிராயம் என்ன? எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணு சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் பிரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கான். நமக்கு இடம் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேக் கொண்டா. திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம். இவ்விடம் யாவரும் நலம். இதுபோல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிளையாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். கதையே மாறுத. மேலப்படியா? உங்களுக்கு சம்மதமானால் உடன் வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். ஜாமீன்தார் அவர்களே, நாம ஒரு வழியில போறோம். எங்க அப்பா என்ன வேலை வழியில எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யுது? பிள்ளைங்கதான் பதில் சொல்லணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். ராஜு ஒரு பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணா, என்ன நீ சும்மா என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன? நீங்க சொன்னபடியே செஞ்சிடுங்க. என்ன நீ, அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் செய்து வாங்குறீங்க? ஜெயிலன்ஸா இருங்க. இதெல்லாம் நடக்காதியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க. என்ன? நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுங்கிறதுக்காக நான் கல்யாணத்துக்கு சம்பந்திச்சேன். இப்ப அண்ணனுக்காக நான் எப்படி செஞ்சுக்கிறது?
உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஸ் 1000 நடத்தி வச்சிருக்கேன் நான் அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஸ் அப்படிதானே? ஏங்க வேற யாரும் படிக்க பண்ணலையா? என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுவீங்க? படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனு கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். கிளாஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பெண்ணைய கல்யாணம் பண்றது. என்னை பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, உன் பெருந்தம்பிய பாராட்டுறேன். நல்ல வேலை. ஆமா, இந்த கிராமம் போன நானும் கல்யாணம் பண்ணிக்க சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்திலிருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டான். இன்னும் ஏதோ நினைச்சிட்டு மற்றவர்கள் அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நானும் காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனால்தான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த மார்கனுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அதை நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய தண்ணி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மற்ற வேலையை செய்வீங்க.